செய்கிறீங்களா ஆண்டவரே? நன்றி ஐயா, என்னை கண்டீரே. நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா, யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை அசைத்து ஆராதனை 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 ஆராதனை. அப்படியே இந்த 2025 இந்த 8வது மாசத்துக்காக நம்ம எல்லாம் வாய்களை திறந்து நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த 8வது மாசத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இந்த 8வது மாதம் முழுதுமாக நீங்கள் என்னை நடத்தணும்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம ஹல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போயிடலாம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த 8வது மாதத்தில் எங்களை கர்த்தர் கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் ஆண்டவரே முழுவதுமாக நீர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தினம் தினம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே, சரீர குத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே, இந்த இம்மக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே, பரலோக ஆசீர்வாதத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், படிப்புகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுக்கு உதவியாக இருக்கணும் சாமி. ஆண்டவரே ஐயா, எங்களுக்கு வேற யாரும் துணை இல்லை சாமி, நீர் தான் எங்களுக்கு துணையாளராக இருக்கிறீங்கப்பா. சொல்வீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, துணையாளவரே, துதி பாடுகிறோம். துணையாளரே அப்பா, உமக்கு துதி பாடுகிறோம். இந்த மாதம் முழுதுமாய் நீர் எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவர். எந்த சேதம் இல்லாமல் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு, எங்களுக்கு வேண்டிய பராமரிப்பு, எங்களுக்கு வேண்டிய போஷிப்பு, எங்களுக்கு வேண்டிய வருமானம், தேவைகள் ஆண்டவர் எல்லாவற்றுடைய கரம் இருக்கட்டும். எங்களுடைய வேலைகள், பிஸ்னஸுகள் ஆண்டவர், குடும்பங்களிலே உங்களுடைய கரம் இருக்கட்டும்.
பிள்ளைகளுடைய படிப்பில் உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஞானவான்களாய் மாற்றுங்கப்பா. பிள்ளைகளை பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெய்வத்துடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபித்து இந்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சாமி, நீரே எங்களை நடத்த போறதுக்காக நன்றி. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு சொன்னீரே கர்த்தாவே. இந்த மாதம் உம்முடைய சமூகம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு முன்பாக நடந்து செல்லுகிறபடினாலே உம்மை நன்றியோடு கரங்களை தட்டி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்கும்படியாக செபிக்கிறோம். என் இயேசு ராஜா, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு முன்பாக நீ நடந்து போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாதைகளை செவை பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். மைக் அந்த பக்கம் மாற்றிங்க. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே தூக்கி வைங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேங்க்ஸ். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்ததுக்காக கரங்களை உயர்த்தி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா. நீங்கள் காலையில் ஆண்டவரை தேடி வந்திருப்பது பெரிய சந்தோஷம். ஆண்டவர் அதுக்கேற்ற பலனை உங்களுக்கு நிச்சயம் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராய் நாம் செல்லலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் மாதத்துக்கான வாக்குத்தத்தம். இதற்காக நான் ஜெபித்த போது தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு உள்ளத்திலே ஞாபகப்படுத்தி அதை உறுதிப்படுத்தினார். மார்க்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். மார்க்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவர்களை அணைத்துக் கொண்டு. வெரி குட். மைக்ல வாசிக்கிறதா? அவர்கள் மேல் கைகளை வைத்து. கவனிங்க. அவர்களை அணைத்துக் கொண்டு. அவர்கள் மேல் கைகளை வைத்து. அவர்கள் மேல் கைகளை வைத்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் என்னை கொஞ்சம் சற்று தொட்டது. அவர்களை என்று சொல்லும்போது இங்கே சிறு பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே சிறு பிள்ளைகள் என்று சொன்னால் இந்த வேதம் அழகாய் தெளிவாய் சொல்கிறது. யாரை சிறு பிள்ளை என்று சொல்கிறது என்றால், அதாவது உள்ளத்திலே கள்ளம் கபடம் இல்லாமல் ஒரு மனிதன் எத்தனை வயதானாலும் 80 100 வயதானாலும் ஒரு சிறு பிள்ளை போல் தன் இருதயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களை தான் இந்த பகுதியிலே சிறு பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சொல்ல முடியுமா உங்களால? அல்லேலூயா. ஆகவே யார் சிறு பிள்ளை என்றால், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு கள்ளம் கபடம் இல்லாமல் இருதயத்திலே சுத்த இருத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் சிறு பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை முதலாவது அணைத்து கொண்டார். 2வது அவர்கள் மேலே கைகளை வைத்தார். 3வது அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதன் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டிய காரியம் என்னென்றால், நாம் சிறு பிள்ளைகளாய் தேவனிடத்திலே ஜெபித்து அவரை போல இருதயம் உள்ளவர்களாய் கள்ளம் கபடம் இல்லாமல் தேவனுக்காக இந்த மாதத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து ஜெபித்து சிறு பிள்ளைகளாய் நம்முடைய இருதயத்தை மாற்றும் பொழுது தேவனும் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த சிறு பிள்ளையாகிய உங்களையும் என்னையும் அவர் முதலாவது அவர் நம்மை அணைத்துக் கொள்கிற தெய்வமாக இருக்கிறார். 2வது நம்மேலே அவர் கைகளை வைக்கிற தேவன். 3வது நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நிச்சயமாகவே சில காரியங்களை நான் வேகமாய் சொல்லி உங்களை நான் வாழ்த்த விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாய் உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் கொஞ்சம் வேகமாக எடுத்து மைக்கில் வாசிக்கிறவங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதை வாசிக்கும் பொழுது,
அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது. அவருடைய இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது. அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. அவருடைய வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. பாருங்க, அவருடைய இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவரது வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. நம்முடைய ஆண்டவர் அணைத்துக் கொள்ளுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அணைத்துக் கொள்வது என்பது என்ன என்று சொன்னால் ஒரு அரவணைப்பை குறிக்கிறது. இப்போ இன்றைக்கு கலாச்சாரங்களில் நீங்கள் பார்த்திருக்க முடியும், அநேக தன்னுடைய பிள்ளைகளை பெற்றோர்கள் ஹக்கிங் பண்றேன்னு சொல்லுவாங்க, ஹக் பண்றேன்னு சொல்லுவாங்க. அப்படி என்று சொல்லும்போது அணைத்துக் கொள்வதற்கு அர்த்தமாகுது என்னன்னா நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவது. ஹல்லேலூயா. அப்போ தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு உணர்வாங்க. எங்க அப்பா இருக்கிறாரு, எனக்கு என்னுடைய அம்மா இருக்கிறாங்க, அல்லது என்னுடைய அக்கா இருக்கிறாங்க, அல்லது என்னுடைய சகோதரர் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு நபர்கள் எனக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லி உலகத்தின் மக்கள்கள் அதை நினைத்து பாராட்டுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பரம பிதா ஒருத்தர் இருக்கிறாரு. ஒருவேளை உங்களுக்கு தாய் தகப்பன் இல்லாமல் கூட நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் அவர்கள் யாரை போய் அணைத்துக் கொள்ள முடியும்? நான் சொல்லுகிறேன், இந்த பரம பிதாவாகிய தேவன் உங்களை அணைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை அவர் அணைத்துக் கொள்வார். அவர் ஒவ்வொருவரையும், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளையும், எத்தனை உறவுகளை இழந்து நீங்கள் தவித்தாலும் இந்த காலை வேளையிலே அவர் உன் நடுவில் இருக்கிறார். உன்னை முதலாவது அணைத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இந்த பகுதியை வாசிப்பதற்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. ஆமென். அவருடைய வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது. அது மாத்திரமல்ல, சில சங்கீதம் 18:35 சங்கீதம் 63:8 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த வலது கரம் என்னை அணைக்கும் கரம், என்னை தாங்கும் கரம், என்னை கர்த்தர் தாங்குகிறார் என்ற உணர்வு நாம் எப்போதும் இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய், சிறு பிள்ளைகளாய் ஆண்டவரிடத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்மை அணைக்கிறது மாத்திரமல்ல, தாங்குகிற தெய்வமாக இருக்கிறார். சங்கீதம் 18:35 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 18:35. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று போடப்பட்டிருக்கு. அப்ப தாங்குறதா என்ன அர்த்தம்னா, நம்மை அணைத்துக் கொள்வது எப்படியோ அதுபோல நம்மை தாங்கி பிடிப்பது. நம்முடைய எத்தனையோ ஒரு சர்க்கிள் நாம் விழாதபடிக்கு காப்பது அவனுடைய கிருபைன்னு படிக்கிறோம். ஆமென். அதுபோல ஆண்டவர் நம்மை தாங்குகிற தெய்வம், அணைக்கிற தெய்வம். யார் தாங்குவாங்க? அவங்க கொடுத்து தாங்குவாங்களா? இவங்க கொடுத்து தாங்குவாங்க சில பேர் சொல்லுவாங்க பாருங்க. அதுபோல யாரும் தாங்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் உனக்காய் தாங்குவார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அவர் உனக்கு தாங்குவார். என்ன வேணுமானாலும் அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு த காட். எந்த ஒரு காரியமும் ஆண்டவருக்கு முடியாது என்று இல்லவே இல்லை. அந்த பகுதியிலே நீங்க மார்க் 10:27 வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? மார்க்கின் புஸ்தகம் 10:27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், மனுஷரால் இது கூடாதவைகள் தான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் இது கூடாதது அல்ல என்று தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனால் எல்லாம் கூடும். ஒரு வாட்டி கூட கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே சொல்லுங்க, வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே உங்களால் எல்லாம் முடியும்னு சொல்லுங்க. தேவனால் எல்லாம் கூடும். என்னை அணைக்கிறவர், என்னை தாங்குகிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா. ஏராளமான வசனங்களை நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் எனக்கு சொல்வதற்கு நேரமில்லை. குறித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 63:8 ஒருவேளை எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம். சங்கீதம் 63:8. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. போதும், உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று போடப்பட்டிருக்குது. சத்தமாலிலே சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. அப்போ ஆண்டவர் சிறு பிள்ளைகள் தமிழத்தில் வரவழைத்து அவர்களை அணைத்து கொண்டார். அணைத்துக் கொள்வது என்பது என்ன? ஒரு பாதுகாப்பை உணர்த்துகிறது. தாங்குகிறது என்பது அதோடு கூட சம்பந்தப்படுத்தி பேசக்கூடியது தான். அவர் என்னை தாங்குகிறார். யார் உன்னை தாங்குவார்? உன்னை சில பேர்லாம் பேசுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? சில ஆண்கள், சில பெண்கள் அப்படிதான், உன்னெல்லாம் அடிச்சு போட்டால் கூட உன்னை கேட்கறதுக்கு நாதி இல்லை, உன்னை கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? ஆனால் நான் சொல்கிறேன், நீ தேவனை உண்மையாய் வணங்கும் பொழுது யார் வராங்களோ இல்லையோ, கர்த்தர் உனக்காய் பரிந்து பேசுவார். யாரும் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். யாரும் அனாதைகளே கிடையாது. முதல்ல ஆமென் சொல்லுங்க.
நிறைய பேர் அப்பா அம்மாவை இழந்திருக்கலாம், ஆனால் அனாதை கிடையாது. ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அந்த உணர்வோடு நாம் போக வேண்டும். ஆமென். நம் இருதயத்தை சிறு பிள்ளையாய் நம்மளால மாற்ற முடியாது. நம் நிறைய ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசித்து இயேசுவை போல நாம் கடைபிடிக்கும் பொழுது நம் இருதயம் சிறு குழந்தைகளாக மாறுகிறது. நமக்கு தீமை செய்வதற்கு தோணலை. ஏன்னா நம்முடைய இருதயம் சிறு பிள்ளைகளாய் மாறுகிறது. அதனால தான் ஆண்டவர் உங்களை என்னையும் வேதத்தின் வழியாய் சுட்டி காட்டுகிறார். சிறு பிள்ளைகளை அவர் அணைத்து கொண்டார். ஏசாயா 41:10 நமக்கு தெரிஞ்ச வசனம். அது அதிக முறை நம்ம உபயோகப்படுத்திருக்கிறோம். இன்றைக்கும் அதை ஒரு வாட்டி பார்க்கலாம். ஏசாயா 41:10. நீ மைக்கில் வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால். பாருங்க, இங்கே ஒரு வலக்கரத்தை பார்க்கிறோம். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. அது எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்மை தாங்குகிற தெய்வம் அவர், நம்மை அணைக்கிறவர். ஆமென். பாருங்க, 118 சங்கீதம் 15 சொல்லப்பட்டிருக்குது, உன்னுடைய வலதுகரம் எனக்கு பராக்கிரமம் செய்யும் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென் சொல்ல முடியுமா? கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அந்த கரம் தாங்குகிற கரம் மாத்திரமல்ல, பராக்கிரமத்தை செய்கிற கரம், நம்மை காப்பாற்றுகிற கரம். எத்தனையோ அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ரட்சிக்கிற கரம், காப்பாற்றுகிற கரம், உதவுகிற கரம், கண்ணீரை துடைக்கிற கரம். ஏசாயா 25:8 அவர்கள் முகங்களில் உள்ள கண்ணீர் யாவையும் துடைக்கிற என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர் நம்மை அணைத்து கொண்டு உதவி செய்கிறார். நீங்கள் யோவான் 13:23 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுக்கு அன்பாக இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இது பாருங்க, இவன் சார்ந்து கொள்கிறான், அவர் தாங்குகிறார், அணைத்து கொள்கிறார். ஏன்பா என் மார்பில் சாஞ்சிக்கிட்ட போப்பான்னு துரத்தலையே ஆண்டவர். தம்முடைய சீஷர்களில் யோவான், அவனை பற்றி இங்கே யோவான் 13:23 சொல்லுகிறது. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். பாருங்க, அவனுக்கு பயமே கிடையாது. பயமே இல்லை. நான் யாரை சார்ந்திருக்கிறேன், யார் என்னை தாங்குகிறார், யாருடைய மார்பிலே நான் அணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு தேவன் எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவேதான் இந்த வேதாகமத்தில் எல்லாரும் மரித்த பின்பும் யோவான் மட்டும் மரிக்கவே இல்லை, ரொம்ப வருஷமா உயிரோடு இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் மரித்த பின்பு, பவுலெல்லாம் மரித்த பின்பு கூட இந்த யோவான் மூலமாக தான் வெளிப்படுத்தல் விசேஷத்தை ஆண்டவர் எழுதினார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் மரிச்சிட்டாங்க, ஆனால் ஒரே ஒரு மனிதன் இருந்தார், யோவான். ஏனென்றால் இவர் கர்த்தரை சார்ந்தே இருந்திருந்தார் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. அவர் மார்பிலே சார்ந்து கொண்டிருந்தார். நீங்கள் யாரை சார்ந்து கொள்றீங்க? உங்கள் கண்ணீரில், உங்கள் கஷ்டத்தில், உங்கள் துன்பத்தில் யாரை சார்ந்து கொள்ளுங்க? உங்கள் அப்பாவையா, அம்மாவையா, அல்லது ஏதோ ஒரு மனிதனையா? உங்கள் தேவைகளில் அவர் எனக்கு உதவி செய்வா, யாரை சார்ந்து கொள்றீங்க? அது ரொம்ப முக்கியம். ஐ ஹாவ் டிபெண்டன்ட் ஆன் டு தி ஜீசஸ். நான் என் இயேசுவை சார்ந்து கொள்ளுகிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர் உங்களை அணைத்து கொள்ளுகிறார். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது, அவர்கள் மேல் கைகளை வைத்தார். ஆமீன் சொல்லுங்களேன். அவர்கள் மேல் என்ன செஞ்சாரு? கைகளை. இயேசு கைகளை வைத்தால் என்ன ஆகும்? உங்க மேலே என் மேலேயும் அவர் கைகளை வைக்கிறார், தொடுகிறார். ஆமென். மார்க்கு 5:23 ஒருவர் வாசிக்கலாம். மார்க்கு 6:5 ஒருவர் வாசிக்கலாம். மார்க் 5:23 முதல்ல வாசிங்க. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். பாருங்க, ஒரு மகளுக்கு பயங்கரமான கொடுமையான வேதனை. ஐயோ, எங்க மகள்
ரொம்ப கொடுமைப்படுறா, நீங்கள் வந்து உங்கள் கைகளை வைங்க. ஆண்டவர் அதுபோல அந்த அம்மாவுடைய சொல்லுக்கு இணங்க அந்த அம்மா குழந்தை மேலே கைகளை வைக்கிறார். உடனே சுகமாகிறது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஏன் மகிமைப்படுத்தக்கூடாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு முறையும் கரங்களை நீங்கள் தட்டணும்னு நான் சொல்லக்கூடாது. நீங்கள் கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தணும். ஆமென். ஆமாம், அதுதான் தேவனுக்கு நாம் செய்கிற கைமாறு. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வியாதிகளிலே இந்த மாதத்தில் உங்களுடைய எத்தனை போராட்டங்களிலே கர்த்தர் தமது கரத்தை உங்கள் மேலே வைப்பார். உங்கள் ஷோல்டரில் கைகளை தட்டி பயப்படாதே நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அவளை கைகளை தொட்டாலே நமக்கு சுகம், மனதினுடைய காயங்கள் ஆறும், கண்ணீர்கள் மாறும். ஆமென். மார்க் 6:5 யாராவது வாசிக்கிறீங்களா? 6:5. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே என்று வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல். பாருங்க, அங்க நோயாளிகள் இருந்தாங்களாம். நோயாளிகள் மேல் தம்முடைய கைகளை வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகம் 4:40 வாசிங்க. நேரம் இல்லாதனால நான் கொஞ்சம் வேகமாக நான் போகிறேன்னு ஒரு அதிகபட்சமாக 5 நிமிடத்துக்குள்ள நம்ம சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கையை வச்சா என்ன ஆகுன்றதை பார்த்தோம் இல்லையா? லூக்கா 4:40 மறக்காதீங்க. ஆண்டவர் கைகள் ஒவ்வொருடைய வியாதியஸ்து மேலும் அவருடைய கரத்தை வைத்தார். அவருடைய கரத்தை வைக்கும்போது ஒவ்வொருத்துக்கும் வியாதி சுகமாயிற்று. இந்த 8வது மாதத்தில் நீங்கள் உங்கள் கைகளை இயேசுவின் கைகளாய் நினைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஜெபிக்கும் பொழுது இயேசுவானவர் உங்கள் கைகளை வல்லமையை புறப்பட பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இது நீங்கள் ஜெபிக்கும் போது சொல்லணும், இது என்னுடைய கரம் அல்ல ஆண்டவரே, இது உமது கரம் என்று நினைத்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் அதை சுகப்படுத்த அவரால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வெறும் வாய் வார்த்தை அதை சொல்லக்கூடாது. இருதயத்தில் உணர்ந்து என் ஆண்டவர் என் வயிற்று வலியை போக்குவாருன்னு உங்கள் கரத்தை வைங்க. என் தலைவலியை போக்குவாரோட கரத்தை வைங்க. ஆண்டவர் சொல்லுங்க. ஒருவேளை கர்ப்ப பிறப்பு எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, ஆண்டவரே இந்த கர்ப்பத்தை ஆசீர்வதிங்க, இது ஏன் கரம் அல்ல உங்க கரம்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் சுகத்தை தருகிற தேவன். என்னன்னா அவருடைய கரம் அற்புதம் செய்கிற கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, லூக்கா 13:13 இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். லூக்கா 13:13 வாசிக்க கேட்போம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து. 12ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவளை கண்டு ஆபிரகாம் குமாரத்தி. அப்பொழுது எத்தனை வசனம்? 11 வாசிங்க. லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அந்த ஆலயத்திலே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தில் இன்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கரங்களை தட்டி ஆமென் சொல்ல முடியுமா? கவனிங்க, இங்க 18 வருஷம், ஒரு நாள் 2 நாள் 18 வருஷம் ஆலயத்துக்கு தான் போறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில தலைகுனிவு இருந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு கூட எத்தனையோ ஆண்டுகள் ஆலயத்துக்கு வந்து கூட என்னுடைய தலை உயர்த்தப்படலை, ஒரு விதமான அடிமைதனத்தின் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன், கடன் என்பதால கட்டப்பட்டிருக்கிறேன், வியாதி என்ற கட்டினால கட்டப்பட்டிருக்கிறேன், ஏதோ ஒரு தேவை என்கிற கட்டினால கட்டப்பட்டிருக்கிறேன் சொல்லி குனிந்தபடியாக உங்கள் தலை நிமிர்த்த முடியாமல் கவலைப்பட்டு கொண்டதாலும் நான் சொல்லுகிறேன், அவர் கரத்தை உங்கள் மேலே இந்த மாதம் வைப்பார். வைக்கும்போது நீங்கள் நிமிர முடியாது இருந்த உங்கள் தலையை கர்த்தரே உயர்த்துவார். அவர் தொட்ட பொழுது அவள் நிமிர்ந்து முதலாவது தேவன் முகத்தை பார்த்தார்கள். அந்த அம்மா பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படிதான் செய்ய வேண்டும். எத்தனையோ முறை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார், நாம் நன்றி சொல்லாமல் இருக்கிறோம். அது பெரிய தவறு. இந்த அம்மா பாருங்க, நிமிர முடியாத 18 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. இயேசு தொட்ட பொழுது உடனே நிமிர்ந்து முதல் முகத்தை யாரை பார்த்தாங்க? தெய்வத்தை தான் பார்த்தாங்க. அது மட்டும் இல்லை, பைபிள் சொல்லுது அவங்க மகிமைப்படுத்தினாங்களாம்.
இன்னைக்கு நிறைய நம்ம தவறு பண்றோம். என்ன தெரியுமா? ஆண்டவர் ஏதாவது நன்மை செய்யணும், நிறைய ஜெபம் பண்றோம். ஆனா நன்றி சொல்றது ரொம்ப குறைவாக இருக்கிறது. மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி நிறைய வார்த்தைகளை நாம் படித்து கொண்டே போகலாம். மார்க் 8:23 குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கணும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மூன்றாவது, அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதுதான் நான் முடிக்கிறேன். என்றால் ஆசீர்வாதம் என்பது ஏராளமான ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமாக என்னை தொட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். பாருங்க, லூக்கா 24:50. லூக்கா 24:50. இது இந்த லூக்காவுடைய புஸ்தகத்தில் கடைசி அதிகாரம். கடைசி அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த வினாடியிலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். வாசிக்க கேட்போம். லூக்கா 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அப்புறம் அப்படி முடிச்சிருங்க. அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. கடைசியில ஆண்டவர் பேசுறார். அவர்கள் பெத்தானியா வரைக்கும் அவர்களை கொண்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரா? அவர்களை ஆசீர்வதித்தார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் பலவித சோர்வோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை அவர் கரத்தை நீட்டி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் பரமேறி சென்ற பிறகு தன் சீஷர்களுக்கு கொடுத்த பிளஸ்ஸிங். சீஷர்கள் என்றால் அந்த 12 பேர் மாத்திரம் இல்லை, இன்றைக்கு இருக்கிற அத்தனை கோடிக்கணக்கான மக்களும் அவருக்கு சீஷர்கள் தான். அவள் போகும்போது ஒரு வார்த்தையை வைத்து விட்டு போனார். என்ன தெரியுமா? அவர்கள் கரத்தை நீட்டி அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதம் இல்லை என்று சோர்வோடு இருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். தினந்தோறும் ஆண்டவரை தேடுங்கள், சிறு பிள்ளை போல் மாறுங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 1:28 என்ன வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 1:28. ஆண்டவர் மனிதனையும் இந்த உலகத்தையும் எல்லா கிரியேஷனும் படைத்து முடித்த பின்பு சொன்ன முதல் பிளஸ்ஸிங் இதுதான். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி தேவன் அவர்களை அங்கே ஆசீர்வதித்தார். ஆண்டவர் முதலாவது, நீங்க நல்லா கவனிக்கணும், கூர்ந்து பைபிளை படிக்கும் போது தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களையும் என்னையும் அடிமையாக வைப்பதற்கு கொண்டு வரல, நம்மை ஆண்டு கொள்ளும்படி ஆளுகையை கொடுக்கும்படி அவர் செய்கிறார். இன்னைக்கு அதை நாம் மறந்து விடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து நீங்கள் சோர்ந்து போகிற நேரம்ல இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இல்லை, கர்த்தர் என்னை ஆண்டு கொள்ளும்படியா அழைத்திருக்கிறார். ஐயோ ஆமீன் வரல பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்னோடு கூட இடைப்படுறாரு? உங்களை ஆண்டு கொள்ளும்படியா அழைத்திருக்கிறார். ஒரு ஆளுகை கொடுக்கிறார் ஆண்டவர். படைத்த மாத்திரத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிளஸ்ஸிங்கான வார்த்தையை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். யோபின் புஸ்தகம் 42:12 ஒரு வசனம் இருக்கிறது. யோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஒரு சிறு பிள்ளையை போலவே தேவனை அவன் அண்டிக் கொள்கிறவனாய் இருந்தான். பலவிதமான இழப்புகள் அவன் இழந்த போதும் கூட தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தான். ஆனால் நம்பிக்கையா இருந்த அவனுக்கு கிடைத்த பரிசு 42:12 யோபின் புஸ்தகம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் என்ன இருந்துச்சு அவனுக்கு? 14,000 ஆடுகளும். ஏற்கனவே 7,000 ஆடு இருந்துச்சு, இப்ப 14,000 ஆடுகள்.
6000 ஒட்டகங்களும் 6000 3000 இருந்துச்சு, இப்ப 6000 ஒட்டகமா மாறிடுச்சு. 1000 ஏர்களும் முதல்ல 500 ஏர் மாடு இருந்துச்சு, இப்போ 1000 ஏர் மாடு மாறிவிட்டது. 1000 கழுதைகளும் 1000, அதாவது 500 இருந்துச்சு கழுதைகள், இப்போ 1000 கழுதைகளாய் மாறிவிட்டது. அவனுக்கு உண்டாயின 7 குமாரரும், ஆனா பிள்ளைங்க மட்டும் 10 அப்படியே கொடுத்துட்டாரு. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெத்சியால் என்றும், மூன்றாம் மகளுக்கு கேரேனாப்பு என்றும் பெயரிட்டான். அப்புறம் தேசத்தில் எங்கும் இந்த உலகத்திலேயே யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அழகான பெண்கள் உலகத்திலே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கொடுக்கும்போது இப்படிதான் ஒரு பெஸ்டான ஒரு பரிசை கொடுக்கிறார். ஆமென். அவன் அனைத்தும் இழந்தாலும் கூட மறுபடியும் ரெக்கவர் பண்ணக்கூடிய கிருபையை ஆண்டவரிடத்தில் அவன் கேட்டு பெற்றுக்கொண்டான். அவன் உண்மையா இருந்தான். பிளேம்லெஸ், பிளேம் பண்ணாம, குற்றம் சுமத்தாம, இப்படி ஆண்டவரே அப்படியா சொல்லாம, சிறு பிள்ளை போல ஆண்டவரே நீங்க தான் எல்லாம், நீங்க தான் எல்லாம், என் ஆண்டவர் எனக்கு உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், விசுவாச வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தான். நீங்களும் அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அது 2 தனியான ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லணும், 2 வசனம் சொல்லணும். ஒன்று ஆதியாகமம் 30:27 அது சொல்லுவாரு, லாபான் சொல்லுவாரு, உன் நிமித்தம் கர்த்தர் என் வீட்டை ஆசீர்வதித்தார். வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 30:27. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். பாத்தீங்களா? அந்த குறிப்பினால் அறிஞ்சுக்கிட்டேன்பா. இது வரைக்கும் எனக்கு நான் லாஸா இருந்தேன், நான் ஒன்னுத்துக்கும் உதவாத இருந்தேன். ஆனா என்னைக்கு என் வீட்டுல நீ வந்தியோ அதிலிருந்து என் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை கூட ஒருவேளை உங்களை யாரானா சொல்லியிருக்கலாம், தரித்திரம் சொல்லிருக்கலாம், இவன் வந்தாலே ராசி இல்லை, இவன் எது எடுத்தாலும் ஃபெயிலியர்னு சொல்லலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளை இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ எந்த ராசி இல்லைன்னு சொன்னாங்களோ, எங்கே உன்னை ஒதுக்குனாங்களோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தி, இவன் ராசியானவன், இவன் வந்தா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் சொல்ல வைப்பார். யாக்கோபு அப்படிதான் இருந்தான், வேஸ்ட்டு, வெறும் கோல் வந்து கையுமா ஓடியாந்தான். ஆனால் அவன் நிமித்தம் கர்த்தர் அவன் லாபானை ஆசீர்வதித்தார். யாக்கோபும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த யோபுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உங்களுக்கும் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கடைசியாக 2 சாமுவேல் புத்தகம் 6:12 வாசித்து நாம் நிறைவு செய்வோம். 2 சாமுவேல் 6:12. தேவனுடைய பெட்டி நிமித்தம், தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி ரொம்ப முக்கியம். அதுதான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டினா ஆண்டவருடைய வார்த்தைன்னு அர்த்தம், பைபிள். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆமென். போதும். ஆமென் சொல்ல முடியுமா உங்களால? அதிலே சொல்ல முடியுமா? இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ சிறு பிள்ளை போய் மாறும்பொழுது அவர் உன்னை முதலாவது அணைத்து கொள்ளுகிறார். ஒரு பெரிய பாதுகாப்பு. அவர் அணைத்து கொண்டா யாருங்க அவர்கிட்ட இருந்து பறிக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? ஏசாமி உங்களை அணைத்துக் கொள்கிறார். 2வது, எப்பேற்பட்ட காரியங்கள், வியாதியோ அல்லது என்னவோ இருந்தாலும் அவருடைய கரத்தை நீட்டுகிறார். 3வது, அவர் தம் பிள்ளைகளை அரவணைத்து அவர்கள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த 3 காரியங்கள் ஆண்டவர் நமக்கு தெளிவாய் இந்த அருமையான மார்க்கில் 10:16 வாசித்தோம். நாம் எல்லாருமாய் முழங்கால் படிட்டு நாம் ஜெபித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இதுதான் முக்கியம். எப்பொழுதும் வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு நாம் போவது அல்ல. வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றாக நன்றி செலுத்த வேண்டும். வாயில திறந்து, இந்த வார்த்தை இந்த மாதத்துக்கு எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வாய்களை திறந்து நீங்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லும் பொழுது அதை ஆண்டவர் கேட்பார். இந்த வார்த்தை யாரெல்லாம் நம்புறீங்க? நம்பலன்றது ரொம்ப முக்கியம். இபா கத்தரா ஹந்தாரா ஷியாந்தாராபா, எல்லா கண்களையும் மூடி ஹalleluya ஹalleluya. உங்களுக்கான நேரத்தை நான் கொடுக்குறேன், ஒரு 2 மினிட்ஸ் கொடுக்குறேன். பக்கத்தில் பார்க்காத. உன் குடும்பத்துக்காக உனக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதெல்லாம் கர்த்தர் பேசணும்னு நினைச்சாரோ இந்த 3 தலைப்பில் கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். இந்த குறுகிய நேரத்தில் கர்த்தர் உன்னோடு பேசியிருக்கிறார்.
இன்றைக்கு உன் பிரச்சனைக்கு ஒரு விடுதலை, உன் போராட்டத்துக்கு ஒரு விடுதலை. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறாரு. அவர் உன்னை எப்படிப்பட்ட சர்க்கிளா இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அவரையே நம்பு, சிறு பிள்ளை போல மாறு, எல்லா துர்குணத்தையும் விட்டுடு, அவரை போலவே மாதிரி பின்பற்று. அவர் கள்ளம் கபடற்றவராக இருந்தது போல நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். அப்படி மாறும் பொழுது உன்னை அணைத்துக் கொள்ளுகிறார், உன்மேல் கரத்தை நீட்டுகிறார், தம் கரத்தை நீட்டி உன்னை ஆசீர்வதிக்கிறார். ரீபா காத்தாரா ஹந்தாரா கபா தாராபா பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் இறங்கி வருவாராக. இந்த காலை வேளையில வந்திருக்கிற தேவ பிள்ளைய உன்னை வெறுமையாய் கர்த்தர் அனுப்ப போறது இல்லை. இன்றைக்கு நீ ஜெபிக்க 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 சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உன் சிரசின் மேல் வந்து இறங்க போகிறது. உன் தலையின் மேலே பரிசுத்தனுடைய வல்லமை, அவருடைய வார்த்தையின் மகிமை, அந்த வார்த்தையினுடைய பிரசன்னம், ஆண்டுடைய வார்த்தையினுடைய வாசனை உங்க மேலே வீச போகிறது. இந்த மாதம் முழுதுமா இந்த வார்த்தை யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய அந்த வல்லமையான அந்த மகிமையின் வாசனை வீச பண்ணுவார். அவருடைய கரத்தை நீட்டி உன்னை தொட்டு அணைத்து உன்னை தொட்டு உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன்மேலே அந்த பலத்த கரம் இறங்குகிறதை உணர முடிகிறதா? தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடுகிறதை உணர முடிகிறதா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர் என்பதை உணர்கிற பொழுது தேவன் உங்களை தொடுகிறதை உணர முடியும். இந்த காலை வேளையில எல்லாருமாய் பரிசுத்தம் நிரம்பப்பட்டவர்களாய் என்னை கர்த்தர் தொடுகிறார் என்ற உணர்வோடு கூட நன்றி செலுத்தி இந்த வார்த்தை எனக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரிபா கத்தா ரா கத்தா ரபா கத்தா ரபா ரிபா கத்தரபலபரபா ஷபலபரபா ரிபலதரபி கரபலபரபலபரபா ரிபலதரபா கரபலபரி அந்தரா கத்தரபா ரிபா கத்தர ஹந்தரபா ஷபலபரபலபரபா என்னை தொட்டிருக்கிறார், என்னை தொட்டிருக்கிறார். இப்போது சில பேரை கர்த்தர் தொடுகிறார், சில பேருடைய வாழ்க்கையை தொடுகிறார், சில பேருடைய குடும்பங்களை தொடுகிறார், உங்க இருதயத்தை கர்த்தர் அசைக்கிறார். நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது உனக்கு அப்படியே நடக்கும். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு கர்த்தர் என்னை தொடுகிறார், என்னுடைய பழைய வாழ்க்கை மாறுகிறது, 7ஆம் மாதம் வரைக்கும் இருந்த வாழ்க்கை மாறுகிறது, இந்த புதிய மாசத்துல புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார் என்று நினைக்கிறவர்கள் மாத்திரம் கர்த்தரை கரங்களை உயர்த்தி தட்டி ஹல்லேலூயா எப்படியெல்லாம் அதை உயர்த்த முடியுமோ அந்நிய பாஷையில நன்றாய் பேசி நன்றி செலுத்தி நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்ட பிள்ளைகளை தொடுவதற்காக நன்றி. சிறு பிள்ளைகளை தமிழத்திலே அவர் அணைத்து அவர்களை தொட்டு அவளை ஆசீர்வதித்தார் என்று சொன்னது போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய கரத்திலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், சபையை ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ பிள்ளைங்க இந்த ஆசீர்வாதத்தை வாங்க வர மாட்டாங்க. ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை நிறைவா ஆசீர்வதித்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவர் ஒருவேளை தன் தவறை உணர்ந்து கத்தாவே அவர்கள் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இப்படிப்பட்ட தேவனை ஆண்டவரே சமீபமாய் பெற்ற வேற ஜாதி எது? ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை, உமக்கு நிகர் நீர் மாத்திரமே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபடாது. எந்த குடும்பத்தில் தடைகள் வருதோ அந்த தடையை உடைக்கிறார். நீ செய்ய நினைத்தது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒன்றும் தடைபடாது. இந்த தொழுத்திலிருந்து ஒருவேளை இந்த அப்பா காணொளி மூலமாய் சில பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கலாம். எத்தனை தடைகள், திருமண தடைகள், குழந்தை பாக்கிய தடைகள், வீடு கட்டுற தடைகள், வேலை வாய்ப்பு தடைகள், ஆண்டவரே படிப்பின் தடைகள், ஆண்டவரே கல்லூரி செல்வது தடைகள், இப்படி எந்த தடைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் தடைகளை உடைக்கிறவர் இந்த மாதம் உங்களுக்கு முன்பே நடந்து போகிறார். ரபா கத்தரானாமா ஷெபா கத்தரபலபரபல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மகா இரக்கமும் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, உடைய சமூகத்தில் ஒரு விஷயத்தை தாழ்த்துகிறோம். இந்த 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் எங்களை கொண்டு வந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆஸ்வதியும், குடும்பங்களை ஆஸ்வதியும். கேட்ட வாக்குத்தத்தம் எங்கள் எல்லாருக்கும் பழிப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லாருக்காக நான் ஆண்டவரே என் கரத்தை நீட்டி நான் வாழ்த்துகிறேன். பரலோகத்தின் தேவன் எங்கள் எல்லாரையும் உடைய கரத்தை தொட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அவர்தான் நம்முடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி பிராணனை அழுவிக்கு விலக்கி மீட்டு கிருபினால் இரக்கத்தினாலும் முடிச்சூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுக்கு சமானமாய் திரும்ப வயது வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தையும் செய்வார். இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், ஜெயமே ஜெயம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.